அண்மை செய்தி தமிழக சட்டப்பேரவை செயலாளர் ஸ்ரீனிவாசன் தற்போது ராஜினாமா செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி வணக்கம். தற்போது தமிழக சட்டப்பேரவை செயலாளர் ராஜினாமா செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக செயலாளர் ஸ்ரீனிவாசன் தனது பணி நீட்டிப்பை முடித்துக் கொண்டு தற்போது தன்னுடைய பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். குறிப்பாக சட்டப்பேரவை செயலாளராக சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியவர். இந்நிலையில் 35 ஆண்டுகளுக்கு மேல் சட்டப்பேரவை அனுபவம் கொண்ட சீனிவாசன் தற்போது தன்னுடைய பணி நீட்டிப்பை முடித்துக் கொண்டு தற்போது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை தலைவரை சந்தித்து வழங்கியிருக்கிறார். குறிப்பாக கடந்த 6 ஆண்டுகளாகவே பணி நீட்டிப்பு என்பது வழங்கப்பட்டது. திமுக ஆட்சிக்காலம், அதன் தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சிக்காலம் என எந்த ஆட்சி வந்தாலும் சட்டப்பேரவை செயலாளராக சீனிவாசன் பணி செய்து வந்தார். நிலையில்தான் ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு 3 ஆண்டுகள் பணி நீட்டிப்பு வழங்கி திமுக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இருந்தபோதிலும் செப்டம்பர் வரை அவருக்கு கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தன்னுடைய பணி நீட்டிப்பை முடித்துக் கொண்டு சீனிவாசன் தன்னுடைய பதவியிலிருந்து தற்போது விலகி இருக்கிறார். அடுத்த கட்டமாக சட்டப்பேரவையில் அவருக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சிறப்பு செயலாளர் சாந்தி சட்டப்பேரவை செயலாளராக நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இருந்தபோதிலும் தற்போது சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனை பொறுத்தவரையில் 15 ஆண்டுகளுக்கு மேல் சட்டப்பேரவை செயலாளராக பணியாற்றிய நிலையில் தன்னுடைய பணி நீட்டிப்பை முடித்துக் கொண்டு தற்போது அந்த பதவியில் இருந்து விலகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.